Hey guys, welcome to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஹோட்டலுக்கு போனா குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறது வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். சோ அத வந்து ஹெல்தியா வீட்லயே வந்து பன்னீரை வச்சு மேக் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு பதிலா ஏதாவது ஒரு விருப்பமுள்ள காய்களை கூட சேர்த்து நாம பண்ணலாம். சோ இந்த ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 15 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி நான் அளந்துருந்தேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறேன். ஸோ டோட்டலாக வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போகிறேன். ரைஸை குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு நம்ம இப்போவே சேர்த்திட்டோம்னா சாதத்தை வந்து ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ சாதம் வந்து குழையாமல் வரும். இப்போ இதை வந்து ஒரு விசில் நம்ம விட்டு எடுத்துடலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து இந்த மேரினேஷன் ப்ராசஸை பண்ணிடுங்க. பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். இது வந்து வெறும் கலர் மட்டும்தான் தரும், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து கொத்தமல்லி தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு வந்து இந்த பன்னீருக்கு அளவாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே பிரியாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்த்தாம நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே வந்து பன்னீரோட நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரோட ஈரமே வந்து இதுக்கு போதும். பன்னீரை வந்து இப்போவே டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி எடுத்துக்கலாம். பட் 10 to 15 மினிட்ஸ் வந்து இது நல்லா மேரினேட் ஆகிருந்ததுன்னா அதோட மசாலா எல்லாமே வந்து உதிராமல் இருக்கும். இப்போ வந்து சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம கலரணுன்னா சாதம் வந்து உடையாமல் உதிரியாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் எல்லாமே வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் பீசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் பன்னீர் பீசஸ் எல்லாமே குக் ஆனதும் அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதே பேனில் ரிமைனிங் இருக்கிற ஆயிலில் அப்படியே வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸை தாளித்து விட்டுக்கலாம். 4 பல் அளவுக்கு பூண்டை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதே மாதிரியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்திடுறேன். இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே வந்து மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறப்பவே வந்து விருப்பமுள்ள காய்களையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேரட் பீன்ஸோ இல்லை குடமிளகாய் இருந்தாலும் கூட சேர்த்திக்கோங்க. நான் இதில் வந்து வெங்காயத்தாளோட அடியில் தண்டு இருக்கு இல்லையா, அதை தான் நான் சேர்த்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் வெங்காயத்தோடையே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். கார்ன் நல்லா குக் ஆனதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது கூடவே வினிகரும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் சேர்த்துனா போதும். ஏற்கனவே வந்து சாதத்துலேயும் சரி இந்த பன்னீர் பீசஸ்லேயும் சரி நம்ம சேர்த்திருக்கோம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்ச பன்னீரையும் வந்து இது கூடயே நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயத்தால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணி நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தால் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து குக் பண்ணி ஆற வச்ச சாதத்தை வந்து சேர்த்திக்கலாம். சாதத்தை சேர்த்துனதும் சாதம் வந்து உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறப்ப டொமேட்டோ சாஸ் இல்லைனா வந்து ரைத்தாவோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.